ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः சந்நியாசயோகயுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. இப்பொழுது திரு ஊபே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். शुभाशुभफलैरेवं मोक्षसे कर्मबन्धनैः சந்நியாசயோகயுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, இந்த 9வது அத்தியாயத்தில் பல விசேஷாம்சங்களை பரமாத்மா நமக்கு விவரணம் பண்ணி காண்பிக்கிறான். இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்பதான ஒரு ஸ்லோகத்துடைய அர்த்த விசேஷத்தை நாம் கிட்டத்தட்ட 3 நாட்கள் தொடர்ந்து பார்த்தோம். காரணம் என்ன என்றால், அந்த மாதிரி ஸ்லோகங்களில் உள்ளதான அர்த்த விசேஷங்களை நாம் அறிந்து அதன்படி நடப்பது என்பது விசேஷமானது. அடுத்தது எத்கரோஷி எதஷ்டாசின்னு நாம் பரமாத்மா நீ என்ன வேணா பண்ணு, பகவதர்ப்பணம்னு சொல்கிறதுல என்னப்பா கஷ்டம், வச்சனேகா தரித்திரதா. சீதாதேவி அசோகவனத்தில் தனியாக இருந்தா. அப்போ ஆஞ்சநேயன் வந்தார். வந்து சீதாதேவிக்கு ஆறுதல் சொன்னார். அப்போ சீதாதேவி சில செய்திகளை ராமனிடத்தில் போய் சொல்லுன்னு சொன்னான் ஆஞ்சநேயனிடத்தில். அப்போ ஹனுமானிடத்தில் சீத்தை பிரார்த்திச்சுட்டா, வாச்சா தர்மம் அவாப்புனுகி. அப்பா ஒரு வாக்கு, ஒரு நல்ல வாக்கு, வேற ஒன்றும் இல்லை, வாச்சா தர்மம் அவாப்புனுகி, ஒரு நல்ல வார்த்தையாக பேச. நான் போய் சொல்கிறேன், ராமன்கிட்ட சொல்கிறேன், ராமனை அழைச்சின்னு வரேன், ராமன் உருவான், கவலைப்படாதம்மா, ராமனை நான் வர சொல்கிறேன் அப்படின்னு வார்த்தை. இனிய உளவாக இன்னார கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு திருக்குறள் சொல்கிறது. ஒரு முதல்ல நாம் பேசச்சே என்ன பண்ணணும், பிரியமாக பேசு. அதுக்கப்புறம் மீதியை அடுத்தது நாம் எப்படி புரிய வைக்கணும் அப்படி புரிய வைக்கணும். எடுத்த உடனே அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது, எடுத்த உடனே நெகட்டிவ் சொல்லக்கூடாது. சில காரியங்கள் நாம் சொன்னால் உடனே முடியாது, மாட்டேன், பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு சௌரியம் இல்லை, இப்படி தான் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் சொல்லுவாள். கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாரு, பெருமான அனுகிரகத்தில் அடுத்தது அது சேஞ்ச் ஆகும். இல்லை வாச்சா தர்மம் அப்னுகின்றதாக சொல்லி நல்ல காரியங்களை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், பக்தியோடு எனக்கு பண்ணினா என்ன பண்ணணும், நான் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் பரமாத்மாவிற்கு சம்பந்தத்துடன், பரமாத்மாவிற்கு சமர்ப்பண புத்தியுடன் பண்ண வேண்டும். எத் கரோஷி, கரோஷின்னு அர்த்தம் எதை செய்கிறாயோ. பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். டெய்லி சுவாமி சன்னதியில் இருந்து பூஜை அறையில் நின்று ஒரு 5 நிமிஷம் சுவாமியை சேவிச்சுட்டு தான் போகணும்.
அதே மாதிரி சாயங்காலம் எவ்வளோ நாழியானாலும் சரி, ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் சரி, ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி, காலேஜில் வந்தாலும் சரி, கையை கால் அலமிண்டு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியவர்களாக இருந்தால் அவர்கள் கட்டாயம் சந்தியாவந்தனத்தை செய்துவிட்டு, இல்லை சந்தியாவந்தனம் செய்யாதவர்களாக இருந்தால், செய்யாதவர்கள்னு அர்த்தம், சந்தியாவந்தனம் செய்யக்கூடாதவர்கள்னு அர்த்தம். சில பேருக்கு உபநயனமாக இருக்காது, சில பேர் லேடிஸ் எல்லாம் இருக்காள், அவள்லாம் என்ன பண்ணலாம், கையை கால் அலமிண்டு மறுபடியும் சுவாமி சன்னதியில் வந்து கையை கூப்பி பெருமாளை சேவிக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிச்சா ஆற்றுல இருக்கிறவளுக்காக டாட்டா சொல்கிறோம், நம்ம பை சொல்கிறோம். வெளியூருக்கு போகிறோம், அப்போ மனைவி அல்லது தாய் என்ன சொல்கிறா, போன உடனே மெசேஜ் போடு, ஃபோன் பண்ணு, ரீச் ஆகிட்டேன்னு சொல்லுன்னு சொல்கிறான். அதே மாதிரி அவர்களுக்காக நாம் போன உடனே மெசேஜ் போடுறோம், ரீச் ஆகிட்டேன், ரீச்சு சேஃப்லின்னு போடுறோம், அப்புறம் தம்ஸ் அப் போடுறோம், அப்புறம் எல்லாம் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுகிறோம். கரெக்டு தானே? காரத்தில் போச்சே டாட்டா சொல்லிட்டு போகிறோம். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன்னு, சில சமயம் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்கிறோம். சீக்கிரம் வந்துனே பற்றியா நான் வந்துட்டேன்றோம். அதே மாதிரி கிளம்பும் பொழுது ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமாள், அகம் ஆம் அப்படின்னு சொன்னால் இல்லம்னு அர்த்தம். இல்லத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து சேவித்து நான் கிளம்பி வெளியில் போயிட்டு வரேன், இன்றைக்கி உன்னுடைய அனுகிரகத்தினால என்னுடைய பயணம் சுகமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு வெளியில் வரணும். அதே மாதிரி வெளியில் வந்துட்டு என்ன பண்ணணும், சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே பெருமாளே உன்னுடைய அனுகிரகத்தினால எந்த விதமான குறைவும் இல்லாமல் நான் வந்து சேர்ந்துவிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம் நினச்சிக்காதீங்கோ. நிச்சயமாக இதெல்லாம் பண்ணி பாருங்க. பெருமாள் நமக்கு எவ்வளோ இன்டிமேட் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இன்டிமசியை எவ்வளோ அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்னு தெரியும். நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடியதான உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு இல்லையோ, நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்றா, மகன் தந்தை உறவு விட்டு போயிடுறது, மற்ற உறவுகளை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆனால் பகவானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது என்ன பண்ணாலும் அந்த உறவு மிஸ்ஸே ஆகாது, விட்டே கொடுக்க முடியாது, விடவே முடியாது. ஆகையால் இப்படி தான் சொன்ன முறையில் எவர்கள் கர்மாக்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பலன் உண்டாகும் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே வர்ணிக்கிறான். சுபாசுப பலைரேவம் மோக்ஷசே கர்மபந்தனைஹி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தஹ மாம் உபைஷ்யசி. ஏவம் சந்நியாச யோக யுக்தாத்மா, ஏவம் இப்படியாக, சந்நியாச யோக யுக்தாத்மா அந்த சமர்ப்பணம் என்பதான ஒரு உயர்ந்த உபாயம், சமர்ப்பணை என்பதான ஒரு உயர்ந்த உபாயம், அந்த உபாயத்தை செய்வதில் ஊற்றமுடையவனாக மனது வைத்தவனான நீ சுபாசுப பலைஹி, சில சமயம் நன்மை சில சமயம் தீமை, நாம் எதிர்பாராத விதத்தில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்கு, கூகுளி வந்துட்டே இருக்கு நமக்கு. சுபாசுப பலைஹி நன்மை தீமை முதலான பலன்களை அளிக்கக்கூடிய கர்மபந்தனை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கர்மபந்தம் தான் காரணம். கர்மபாஷ பிரகிரதிதா, கர்மாக்களாகிறதான வினை, அந்த வினைன்றதை போட்டு கட்டி வச்சிருக்கான். தின்ன மழுந்த கட்டி பல செய்வினை வன் கயிற்றால் புண்ணை மறைய வைத்து என்னை போற வைத்தாய் புறமே என்பார் ஆழ்வார். அப்படி போட்டு மூடி வச்சிருக்கான், கட்டி வச்சிருக்கான். அந்த வினைகளிலிருந்து மோக்ஷசே அசுபாத்து, புண்ணியம் பாபம் முதலான கர்ம வந்தங்களிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்வாய், விடுபடுவாய். அவற்றிலிருந்து விடுபட்டால் என்ன? மாமுபைஷசி, என்னை வந்து அடைய போகிறாய். பகவதர்ப்பணம் என்னும் எண்ணத்துடன் எந்த ஒரு கர்மாவை நன்கு செய்தாலும் அதனால் நமக்கு உண்டாவது என்ன என்றால் பகவத் சம்பந்தம். இப்ப ஆழ்வார் ஒன்று சொல்றார், தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று. நாம இப்போ ஓடி ஓடி காரியம் பண்றோம். யாருக்காக? பொண்டாட்டிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, கணவன்மார்களுக்காக. பிறருக்கே உழைத்து ஏழையானோம்னா சரி, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அந்த பசங்க நம்மளை உதாசீனம் பண்ணிடுறது, தூக்கி போட்டு போயிடுறது. நம்மால் அவர்கள் மீது வைத்த பாசத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை.
தவிக்கிறோம், தடுமாறுகிறோம். ஆனாலும் நமக்கு தெரியறது இவன் எப்படி வேணா போகிறான், என்ன வேணா பண்ணுவான், இவனை நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு தெரிந்தும் கூட நாம் பாசம் வைப்பதற்கு தவறுவது இல்லை. என்னவோ ஒரு உறவு, அந்த உறவில் என்னவோ வரா போறா ஓடுறான்ற மாதிரி இருக்கு. அந்த உறவில் மீண்டும் மீண்டும் பாசம் வைக்கிறோமே தவிர்த்து என்ன பண்ணினாலும் விட்டு போகாத உறவு என்பது பெருமாளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு. அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுக்கல, அந்த உறவை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, அதை ரசிக்க முடியல. நீ சொத்துல பங்கு கொடுத்தா தான் அவங்க கூட உறவாடுவேன்னு பெருமாள் சொல்ல போறதில்லை. நீ போகச்சே வரைச்சே என்னை பார்த்துட்டா தான் நான் உனக்கு உறவு சம்பந்தம் இருக்குன்னு பெருமாள் சொல்ல போறதில்லை. இதெல்லாம் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று தெரிந்தும் நாம் அவர்களுடைய உறவை வளர்த்து கொள்ளவே ஆசைப்படுகிறோம். இதெல்லாம் எதையும் எதிர்பாராதவன் பரமாத்மா சர்வேஸ்வரன் என்று தெரிந்தும் நாம் அவனுடைய உறவை வளர்த்துக் கொள்வதற்கு ஆசைப்படுவது இல்லை. என்ன ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன், நம்மளது கண்டிஷன் சொல்லலாம். நம்ம சுவாமி உம்மால முடியுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் தான். இந்த பகவத்கீதை சொல்லுவது மனசுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற போட்டு அந்த தாத்பரியங்களை நெஞ்சில தேக்கி வைத்து நாம ஒண்ணுனா வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பகவத்கீதை சொல்லி தரணும், ஸ்லோக கிளாஸ் அனுப்பணும்னு ஆசைப்படுறான். ஸ்லோக கிளாஸ் அனுப்புறா. இந்த ஸ்லோக கிளாஸ் அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகள் ஸ்லோக கிளாஸ் சொல்லும்பொழுது இவ வெளியில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கா. டென்னிஸ் கிளாஸுக்கு பசங்களை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இவன் டென்னிஸ் விளையாட்டு வரவரில் நான் என்ன பண்ணுறது, எனக்கு டைம் இருக்குது, போர் அடிக்கிறது, நானும் டென்னிஸ் கற்றுக்கிறேன்னு கற்றுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ குழந்தைகளுக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாக இருக்குது. இப்போ பெற்றோர்கள் தாங்களே அதில் கலந்துக்கிறாளே. ஸ்லோக கிளாஸ் வரைச்சே பசங்களுக்கு மட்டும்தான் ஸ்லோக கிளாஸ், தங்களுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு மனோபாவம் பெரியவர்களுக்கு வருகிறது. நமக்கு கர்மாக்கள் ரெண்டுமே பிரதிபந்தகம் என்பது கீழே பலமுறை விளக்கப்பட்டிருக்கிறது. புண்ணியம் பாபம் ரெண்டுமே நமக்கு பிரதிபந்தகம். நாம எப்படி பாபத்தை விட வேண்டுமோ அதே போல புண்ணியத்தையும் விட்டுடணும். புண்ணியம் இருந்ததுனால நமக்கு பிரச்சனைகள் தான். புண்ணியம் என்பது பொன் விலங்கு, பாபம் என்பது இரும்பு விலங்கு. இப்படி சமர்ப்பண புத்தியுடன், என்ன சமர்ப்பணம், எத் கரோஷி எதஷ்டாசி எஜ்ஜுஹோசி ததாசி எத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம்னு கிருஷ்ணன் தெளிவாக சொன்னபடி அந்த சமர்ப்பணம் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம். நேற்று கதை பார்த்தோம் இல்லையோ, தன் காதலிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பூவை கீழே விட்டுட்டா, அது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சதா கூட அவன் சொல்லலை. கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னதுக்கே பெருமாள் அவனை ஏற்றுட்டார். அதனால இந்த சமர்ப்பண புத்தியுடன் ஒருவன் செய்தானேயானால், பாருங்க ஒரு சின்ன விஷயம், பாகவதத்தில் ஒரு அழகான கதை. இதெல்லாம் கிட்ஸுக்கு, பசங்களுக்கு நீங்கள் இந்த கதையை சொல்லணும். தத்துவம் புரியாமல் தத்துவத்தை நம்ம உளறிட்டு இருக்கக்கூடாது. குழந்தைகள் இதை ஈஸியாக புரிஞ்சுப்பான். யஜ்ஞ அக்ரஹார அத்தியாயம் என்பதாக பெயர் அதற்கு. கிருஷ்ணன் காட்டுக்கு பசங்களோட வந்தான். அவன் அம்மா என்னமோ சின்னதாக ஒரு டப்பரவேர் டப்பாவில் பிரெட்டு டோஸ்ட்டு அது மாதிரி ஏதோ போட்டு கொடுத்துருந்தா போல இருக்குது வச்சுக்கோங்களேன். சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறேன். பசங்களாக நன்னா விளையாடுறது, கண்ணுக்குட்டிகள் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், நன்னா விளையாடுறது பசங்கள்லாம். சரியா விளையாடிட்டு கையில் கொடுத்துலாம் சாப்பிட்டாச்சு. லஞ்ச் அவர் வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சில பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரும். அவன் அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக அன்றைக்கி அந்த குழந்தைக்கு பிடிச்சதான ஏதோ ஒரு பதார்த்தம் வச்சுருப்பாள். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு நம்ம லஞ்ச் அவருக்குள்ளே அதை மொத்தத்தையும் காலி பண்ணிடும். லஞ்சில் வச்சா டிஃபன் பாக்ஸ் காலியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணனோடு சேர்ந்து காட்டில் விளையாடுத்து, எல்லாம் விளையாடுத்து, ஜாலியாக விளையாடுத்து, ஜம்முன்னு விளையாடுத்து. எல்லாம் வீடியோ கேம் விளையாடல, வர்ச்சுவல் கேம். நேரம் எல்லாம் பிருந்தாவனத்தில் அந்த புல்வெளியில் விளையாடுத்து. டயர்டாக போயிடுத்து.
கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் காலி ஆகிடுது. அப்போ கிருஷ்ணன்கிட்ட எல்லாம் கேட்டது, கிருஷ்ணா பசிக்கிறது கிருஷ்ணா, பின்ன இவ்வளோ தூரம் விளையாடினா பசிக்காதா, கிருஷ்ணா பசிக்கிறது கிருஷ்ணா. கிருஷ்ணன் சொன்னால் கவலைப்படாதீங்களா பசங்களா, பக்கத்தில் ஒரு அக்ரஹாரம் இருக்குது, பிராமணர்கள் இருக்கக்கூடிய அறுதொழில் அந்தணர்கள் வசிக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்தில் அந்தணர்கள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா. நீ போய் கிருஷ்ணன் வந்திருக்கான், ரொம்ப பசிக்கிறதுன்னு சொல்கிறான், எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு கேளுன்னா. இந்த குழந்தைகள்லாம் போச்சு. அவள் யாகம் பண்ணுறா, பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கா. பெரிய பெரிய ஹோமகுண்டங்களை வளர்த்து அந்த ஹோமகுண்டங்களில் அப்படியே ஸ்வாஹா ஸ்வாஹான்னு ஒரு டம் டிம் டால் டிமின்னு மந்திரங்கள்லாம் சொல்லி அற்புதமாக ஸ்வாஹாக்காரன் சொல்லி யாகத்தில் ஆகுதிகளை சமர்ப்பிக்கிறான். இந்த பசங்க அப்படி வந்தது, இந்த யாகத்துக்கு ஃபென்ஸ் மாதிரி போட்டிருப்பாள் இல்லையோ, அதை சுற்றி வந்தது. பார்த்தா எல்லாம் இடப்பயல்கள், டாய் டாய் ஓ டாய் ஏண்டா வந்தீங்க போகலாம் அப்படி அப்படின்னு விரட்டுறா எல்லாரையும். யாரா இந்த பசங்களை? எல்லாம் மாடு பேக்கிற பசங்களும் இல்லையோ, இவாளோ யாகம் பண்ணிட்டு இருக்கா. யாகத்துக்கு நடுவில் இந்த பசங்க வந்தால் கெட்டு போயிடும் யாகம் அப்படின்றதுனால, ஹை போ போ நிற்கார ஓடு அப்படின்னு விரட்டி விட்டுறான். இல்லை சாமி, கிருஷ்ணன் ரொம்ப பசிக்கிறது சொன்னால் சாப்பாடு கொடுக்குறீங்களா, ஹை யாகம் நடக்கிறது, யாகத்தில் நடுவில் கிருஷ்ணனாவது பண்ணாங்க கிடையாது, போகடா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா அப்படின்னு கத்துறாய்வா. இந்த பசங்க பாவம் பரிதாபமாக பசியோடு வந்து கிருஷ்ணன் கேட்குறான்னா இவன் விரட்டி விட்டுட்டான். எல்லாம் மூஞ்ச தொங்க போட்டு வந்தது. காட்டில் கிருஷ்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பசங்களான்னு கேட்டான் கிருஷ்ணன். அதை ஏன் கேட்குற, அடிக்கலாவா குச்சி எடுத்து, மற்றபடி எங்களை கழுத்தை பிடிச்சதெல்லாம் அதை ஒரே விரட்டி விட்டாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இவெல்லாம் போய் கேட்காதீங்க, நீங்கள் நேராக போய் என்ன பண்ணுங்க, இவாத்து மாமிகள் இருக்காளோ இல்லையோ, இவர்களுடைய மனைவிகள், அவர்களை போய் கேளுன்னா. கிருஷ்ணா வானா, ஏற்கனவே ஒரு தடவை இவர்கள் விரட்டி விட்டே ஓடி வந்துட்டோம், அவாத்தில் போய் கேட்டால் தொடப்ப கட்டையால் அடிக்க போகிறா அந்த மாமிகள்லாம், அடிக்க மாட்டா, நீங்கள் போயிட்டு வாங்கணும். சரி இதுக்கெல்லாம் போச்சு. வீட்டினுடைய புழக்கடை வழியாக போச்சுங்க. பசங்கள்லாம் கூப்பிடுறதுங்க அவளை மாமி மாமின்னு கூப்பிடுறது. வந்தா, என்னப்பா பசங்களா என்னடா சமாச்சாரம், எல்லாம் குட்டி குட்டி பசங்க, என்னடா பசங்களா என்னடா சமாச்சாரம்னார். மாமி கிருஷ்ணன் வந்திருக்கான், நாங்கள்லாம் விளையாடினோம் காட்டில், ரொம்ப பசிக்கிறது மாமி, எங்களுக்கு பசிக்கிறது தாங்க முடியல, கிருஷ்ணன்கிட்ட சொன்னோம், உங்களெல்லாம் கேட்டால் நீங்களாம் சாப்பாடு போடுவீங்கன்னு சொன்னான். கிருஷ்ணனும் நாங்கள்லாம் கூட பரவாயில்ல, கிருஷ்ணனால் பசி தாங்கவே முடியல, அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கானோன்னே, அச்சோ குழந்தை பசிக்கிறதா, குழந்தையெல்லாம் பாவம் எவ்வளோ பட்டியாக வந்துருச்சுங்களே அப்படின்னு அந்த யாகம் முடிஞ்சு எல்லாம் ததியாராதனை பண்ணுறதுக்கு நல்ல புளி சாதம், புளியோதரை, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம், பகாலா பாத்து, பிசிபிளா பாத்து, அப்புறம் அப்பளம், வடை, லட்டு, சீடை, முறுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஒரு மாமி கிட்ட சொன்னதுதான் பக்கத்துல 4-5 பேர்கிட்ட எல்லாம் உடனே கன்வே ஆயிடுது. டக்கு டக்கு டக்குன்னு நெட்வொர்க்கு. ஒருத்தர் தன்னாத்துல பண்ண சக்கரை பொங்கல் எடுத்துனா, ஒரு மாமி பாதாம் அல்வா எடுத்துனா, ஒரு மாமி சீடை எடுத்துனா, ஒரு மாமி லட்டு எடுத்துனா, அப்பளம் எடுத்துனா, கிளம்பிட்டாய்வா எல்லாரும் கிருஷ்ணனை தேடி பிரசாதங்களை எடுத்துட்டு. அந்தணர்களா அவ யாகம் பண்ணிட்டு இருக்கா. யாகத்துல மனைவிகள் இருக்கணும். யாகத்துல அந்த யாகம் நடக்கிற சமயத்துல இந்த யாக குண்டத்தை தாண்டி போகக்கூடாது. அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அது இவர்களும் போகக்கூடாது. யாரு யாகம் பண்ற எஜமானர்களோ, யாகத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எஜமானின் மனைவிகளோ தாண்டி போகக்கூடாது. யாரும் போகக்கூடாது. இல்லைங்கோ, உங்க வேலையை பாருங்க, நீங்க உடனே சுவாஹா சுவாஹான்னு யாகம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க நேரம் போயிட்டுறோம் அப்படின்னு தங்கள் கணவர்களை உதாசீனம் செய்துவிட்டு மனைவிமார்கள் எல்லோரும் சென்று அங்க போனா கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான். ஒவ்வொருத்தையும் யசோத மாதிரி தேவகி மாதிரி கிருஷ்ணனை மடியில வச்சுட்டு அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் ஊட்டி விடுறா. நல்லா சாப்பிட்றா. பசங்கள்லாம் ஜாலியா சாப்பிட்றது, சந்தோஷமா சாப்பிட்றது. இந்த பசங்க திருவாய்ப்பாடியில் கொண்டு வந்த சாதம் பழைய சாதம். இப்ப யஜ்ஞ அக்ரஹாரத்து மாமிகள்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரசாதங்கள்ல சித்திரான்னங்கள். ஒருத்தர் தேங்காய் சாதம்ன்றா, ஒருத்தர் எலுமிச்சம்பழ சாதம்ன்றா, விசித்திரமான விதவிதமான ஆகாரங்களை சாப்பிட்றா, பக்ஷ போஜ்யங்களை சாப்பிட்றா. கிருஷ்ணன் திருப்தியா திருப்தியா திருப்தியான கேட்டு கிருஷ்ணனுக்கு அவ்வளோ ஆகாரத்தை கொடுத்தாவா. அப்புறம் திரும்பி வராய்வாள்லாம். அந்த சமயத்தில் யாகம் முடிஞ்சு போச்சு. பிராமணர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கா, நாம இவ்வளோ பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய மனைவிகள்லாம் விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு யோசிக்கச்சே அவளுக்கு ஒரு தத்துவம் புரிஞ்சுது. என்னன்னா,
இந்த யாகத்தினாலே ஆராதிக்கப்படும் தெய்வம் யாரு? சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் இப்ப சாட்சாத் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்கான். யாகம் முடிந்தவுடன் யாகத்தில் ஹவிஸை சமர்ப்பிக்கிறாய். யாகம் முடிந்தவுடன் பகவத் ஆராதனம் செய்து பதார்த்தங்களை எல்லாம் பகவானுக்கு நிவேதனம் செய்து பின்னர் எல்லோரும் உட்கார்ந்து ததியாராதனை என்பதாக சாப்பிட போகிறோம். இதெல்லாம் யாருக்கு நிவேதனம் பண்ணோம்? பெருமாளுக்கு. இப்போ முன் ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? நிவேதனம் பண்றோம், பெருமாள் கண்டருள பண்ணுகிறோம் அப்படின்னு பார்த்தோம். எத்கரோஷி எதஷ்டாசி ஸ்லோகத்துல. இங்க அந்த பெருமாள் சவாசுதேவோ பகவான்னு சாட்சாத் அந்த வாசுதேவனே கிருஷ்ணனா வந்திருக்கான். அவன் கையில வாங்கி சாப்பிட்றான். அவன் முகத்துல அவன் வாயில இந்த பெண்கள்லாம் சேர்ந்து அழகா ஊட்டி விட்டுருக்கா. இப்ப பகவத் பிரசாதம் பகவானுக்கு கண்டருள பண்ணுவது என்பது எது ஒரிஜினல்? நாம கண்ணமொழி ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு யாகம் பண்ணோம். ஆனால் பெண்கள் அனைவரும் சென்று சாட்சாத்தாக கிருஷ்ணனுக்கு உயர்ந்த ஹவிசுக்களை எல்லாம் அளித்து வந்திருக்கிறார்களே. அஹோ அவர்கள் செய்த பாக்கியம், நம்முடைய முட்டாள்தனம் எத்தகையது என்பதை அப்புறம்தான் அந்தணர்கள் அனைவரும் உணர்ந்தார்கள். இததான் நாம சரியா புரிஞ்சுக்கணும். நேர பெருமாளே வந்து கேட்கிறான்னா யாகமா முக்கியம்? யாகத்தின் பலனளிப்பவன் நேர வந்து நின்றுட்டான் சுவாமி. புரியல. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அடியேன் இதே மாதிரி தொலைக்காட்சியில் தினம் ஒரு திவ்ய நாமம் என்பதான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தேன். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் அர்த்த விசேஷங்களை சொல்லிக்கொண்டு அந்த சமயத்தில் பல திருக்கோவில்களுடைய திருப்பணிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. அப்ப அடியேன் அந்த சமயத்தில் பெங்களூரு உபன்யாசத்திற்கு போயிட்டேன். காலை வேளையிலும் உபன்யாசம் உண்டு, சாயந்தர வேளையிலும் உபன்யாசம் உண்டு. கார்த்தால 6:30 மணிக்கெல்லாம் உபன்யாசம் போயிருக்கேன். 6:45 7 மணி வரலும் என்னுடைய நிகழ்ச்சியானது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறோம். அங்கே போய் உட்கார்ந்த உடனே ஒரு 2 பேர் அங்கே பரபரப்பாக ஓடி வந்தான். வந்த உடனே என்னை பார்த்தா சேவிச்சா எல்லாம் பண்ணான். சுவாமி இன்னைக்கு உங்கள் நிகழ்ச்சி டிவியில் இருக்கான்னா? ஓ இருக்கே அப்படின்னா. ஐயோ நாங்கள் இங்கே வந்துட்டோமே என்னவா? என்ன சொல்ல வராவா? என் நிகழ்ச்சி டிவியில் இருந்தால் அது ஓகே, அந்த டிவியில் சொல்லக்கூடிய நானே நேரம் வந்துட்டேன்னா அதுக்கு ஐயோ இல்லையா? டிவியில் சொல்லக்கூடிய நானே நேரம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கனே, அது அவளுக்கு பெருசா தெரியல. அடியன் டிவியில் சொல்றதா அவளுக்கு பெருசா தெரியுது. அந்த மாதிரி கிருஷ்ணன் பிரத்யக்ஷமா சாட்சாத்தா வந்திருக்கானே, அந்த கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணை பண்ணலாம்னா அது அவளுக்கு தோணல. யாகத்துல சமர்ப்பணை பண்ணினால்தான் அது கிருஷ்ணனுக்கு போய் சேரணும் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த திருஷ்டாந்தம், இந்த எக்ஸாம்பிள் இதுக்காக சொன்னா, இதுக்காக சொன்னேன். பிரத்யக்ஷமா கிருஷ்ணன் வந்திருக்கானோ இல்லையோ, நேர கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கலாமோ இல்லையோ, அழகா கிருஷ்ணன் வாங்கி சாப்பிட்டுருப்பானோ இல்லையோ, உனக்கு யாகத்தினுடைய பலன் கொடுத்துருப்பானே. அஹம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச ஏ யஜந்தி பிதருன் தேவான் பிராமணான் சகுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்திதே. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பண்ணிருக்கலாமே, பண்ணல, தோணல. அதனால இப்ப நாம என்ன பண்ணணும்? எத்கரோஷி எதஷ்டாசி எஜ்ஜுஹோசி ததாசியத்துன்னு எல்லாம் பிரத்யக்ஷமா கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அந்த சமர்ப்பண புத்தி வரணும். அந்த சமர்ப்பண புத்தி வரணும். நான் எந்த காரியம் பண்ணாலும் பெருமாள். ஆமா, நாம நினைச்சா நம்முடைய கையை நீட்ட முடியுமா? நாம நினைச்சா நம்முடைய காலை நீட்ட முடியுமா? நாம நினைச்சா நாம தூங்க முடியுமா? நாம நினைச்சா தூங்கி எழுந்துக்க முடியுமா? தேன வினா திருணமபி ந சலதி. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையவே அசையாது. எனவே சந்நியாச யோக யுக்தாத்மா, சந்நியாசம்னு அர்த்தம் சம்யக்கு ஞாசம், அர்ப்பணம், யோகம், அனுசந்தானம், ஆத்மா மனசு. பகவானுக்கு இதனை நாம் அர்ப்பிக்கிறோம் என்னும் மனது பெற்றவன். நான் இதனை பரமாத்மாவிற்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அப்ப கர்த்தாவாகிய தன்னை தான் யாரு? கிருஷ்ணனுடைய சேஷபூதன். கிருஷ்ணனுக்கு தான் சேஷபூதன். நான் செய்யக்கூடிய கர்மாக்கள் என்ன? கிருஷ்ணனுக்கு ஆராதனம். கிருஷ்ணனை ஆராதிக்கிற.
சரி, இதனால் உண்டாகக்கூடிய உகப்பு யாருக்கு? அதனுடைய பலன் யாருக்கு? கிருஷ்ணனுக்கு தான். உனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு என்ன வரணும்? எனக்கு தான் கிருஷ்ணன் இருக்கானே. கிருஷ்ணன் என் கூட இருக்கான்னு தெரிஞ்சுத்தினாலே போருமே. கிருஷ்ணனை நான் அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சாலே போருமே. நான் தனியா ஒரு உபாயம் பண்ணணும்னோ இதற்காக பிரயத்தனப்படணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் கிருஷ்ணன் என்னுடன் இருக்கிறான். இதை கொஞ்சம் நாம் அனுபவத்தில் கொண்டு வரத்துக்கு நிறைய சாதகம் பண்ணணும். நினைச்சுட்டா வந்துடாது. இந்த மாதிரி நாம செய்யும் பொழுது சில தடங்கல்கள்லாம் என்ன அர்த்தம்னா எண்ண ஓட்டங்கள் நமக்கு ஏற்படும். இதை செய்ய விட்டாமல் தடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகும். அது சோதனை. அப்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. கிருஷ்ணன் அவனோடையே நாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான் என்னும் ஒரு எண்ணம் வரணும். இன்னொன்னு, நம்முடைய கர்மாவிற்கு ஏற்றாற் போலே கிருஷ்ணன் பலன் கொடுக்கிறான். அந்த கர்மாக்கள் பழுத்து பலனளித்து கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் கிருஷ்ணனுடைய அனுகிரகம்தான் வேணும். இந்த சமயத்தில் கர்மாக்கள் பலியஸாக இருந்து அவைகள் நம்மை பாடாய்ப்படுத்துவதை பார்த்து மனம் விரும்பி நாம் கிருஷ்ணனை கைவிட்டு விடக்கூடாது. அந்த பொறுமையா சோதனைகளை எல்லாம் தாண்டி கிருஷ்ணா 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 என்பதாக கிருஷ்ணனையே நினைச்சுண்டு கிருஷ்ணா ஆஸ்ரயா கிருஷ்ணவலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கொட்டேஷன் வரப்போகுது. நான் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கேன், சமூகம் சர்வபூதேஷு, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். அப்போ ஹிரண்யகசிபுவை பெருமாள் கொன்றார், பிரகலாதனை ரட்சித்தார். ராவணனை கொன்றார், விபீஷணனை ரட்சித்தார் என்றால் எல்லா இடத்திலையும் நான் ஏகீபாவம் சமமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்வது எவ்விதத்தில் சரியாகும்? ஒரு பெரிய கேள்வி வரும். இந்த கேள்விக்கெல்லாம் மிகச்சிறப்பான பதிலை நம்முடைய பூர்வர்கள் நமக்கு அருளுகிறார்கள். கிருஷ்ணா, நான் ஏதோ கர்மாக்கள் பண்ணியிருக்கேன், அது புண்ணியமோ பாவமோ இருக்கட்டும், அந்த கர்மாக்கள் தான் இப்ப என்னை டாமினேட் பண்றது. உன்னுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும், என்னால் வெளியேற முடியும் என்பதை புரிந்து கொண்டு சுபாசுப பலைஹி, சிலருக்கு அனுகூலங்களாக தோன்றக்கூடிய சொர்க்கம் முதலான பலன்களாக இருந்தாலும் சரி, பிரதிகூலமான நரகம் முதலான பலன்களாக இருந்தாலும் சரி, கர்மபந்தைஹி கர்மபந்தனைஹி, புண்ணிய பாபங்களாகிற அந்த பந்தங்களிலிருந்து நாம் வெளியேறி விடுபட்டு கடைசியில மாம் உபைஷ்யசி, என்னையே அடைகிறாய், அடையப் போகிறாய். ஹே அர்ஜுனா, இவற்றிலிருந்து நீ முழுவதுமாக விடுபட்டு இவற்றிலிருந்து நீ வெளியேறி என்னை அடையப் போகிறாய். நானே பிரதான கர்த்தா, நானே பலனளிப்பவன் என்பது மட்டுமல்ல, அந்த பலனும் நானே என்று சுபாசுப பலைரேவம் மோக்ஷசே கர்மபந்தனைஹி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. शुभाशुभफलैरेवं शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः मोक्ष्यसे कर्मबन्धनैः संन्यासयोगयुक्तात्मा संन्यासयोगयुक्तात्मा मुक्तो मामुपैष्यसि विमुक्तो मामुपैष्यसि. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः संन्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம்.
நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ நகர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதா. காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு, கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, 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 ரவி சசிகலா லோபலியா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. कस्तुरी मल्लवट चंदनाची उटी, कस्तुरी मल्लवट चंदनाची उटी, कस्तुरी मल्लवट चंदनाची उटी, रुळे माळ कंटी, रुळे माळ कंटी, वैजयंती, राजस सुकुमार मदनांचा पुतला, राजस सुकुमार मदनांचा पुतला, राजस सुकुमार मदनांचा पुतला. मुकुट कुंडले श्रीमुख शोभले, मुकुट कुंडले श्रीमुख शोभले, मुकुट कुंडले श्रीमुख शोभले, सुखाचे ओतले, सुखाचे ओतले, सुखाचे ओतले, सकळ हे राजस सुकुमार मदनाचा पुतला, राजस सुकुमार
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रीकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।